சினிமா துறையில இந்த சர்ச்சைக்குரிய நடிகர்கள், நடிகைகள்னு ஒரு லிஸ்ட் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நெறைய பேர் வருவாங்க. அதில லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னை விஷால் மட்டும்தான். ஏன்னா, அவர் உள்ள வந்தாலே சம்பவம் தான். அந்த மாதிரி அவர் என்னைக்கு படத்தில நடிக்க வந்து, என்னைக்கு இந்த நடிகர் சங்க கட்டடத்துக்கு தலைவர், அப்புறம் ஏதோ தயாரிப்பாளர் சங்க தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள உள்ள போட்டு இழுக்க ஆரம்பிச்சாரோ, மனுஷனுக்கு ஒரு பக்கம் அடி மேல அடி, இன்னொரு பக்கம் படம் ஓடல, இன்னொரு பக்கம் 1008 பஞ்சாயத்து, இதெல்லாம் ஒரு பக்கம் போக கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு சண்டைக்கோழி காலத்துல இருந்து விஷாலுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு பல பேரும் முயற்சி பண்ணியிருக்காங்க. லிங்குசாமியிலேருந்து எல்லாருமே. ஸோ அது ஒரு பெரிய லிஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டு கல்யாணம் ஆகுமா ஆகாதா, ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கடைசியில் பார்த்தா ஒரு வழியாக விஷால் வந்து மேடையில் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. விஷால் கூட அனௌன்ஸ் பண்ணலை, விஷாலை லவ் பண்ணுற சாய் தன்ஷிகா வந்து மேடையில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த சாய் தன்ஷிகா யார், விஷால் யார், என்னையாது? விஷாலுக்கு ஏகப்பட்ட காசிப் வந்துச்சு. வரு சரத்குமார் கூட சுற்றிக்கிட்டு இருந்தார், கல்யாணம் முடிய போகுது அப்படின்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்ட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் வந்து கீர்த்தி சுரேஷ் ஏதோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு வந்துச்சு, அதுவும் கிடையாது. அப்புறம் நித்யா மேனன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டாங்க, அதுவும் கிடையாது. அப்புறம் ஆந்திராவில் ஒரு ஆன்டியை கரெக்ட் பண்ணுறாரு அப்படின்னாங்க, அதுவும் காணோம். சரி, இதுக்கு இடையில ஸ்ரீரெட்டி வேறு, அந்த அம்மா வேறு ட்ரெஸ் எல்லாம் என்னென்னமோ ஒரு சித்து வலையெல்லாம் பண்ணிச்சு, அனவண்டான்னுச்சு. சரி, ஏதோ ஒன்று நடக்க போகுதுரா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம், அதையும் கட் பண்ணிட்டாங்க. இப்படி எதை தொட்டாலும் என்னையா விஷாலுக்கு ஏதோ பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விஷால் மாறிக்கிட்டே இல்லை, ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாரு அப்படிங்கிற அளவுக்குலாம் போயிட்டாங்க. ஓவராலாக இது எல்லாமே கடவுள் இருக்கான் குமார் அப்படிங்கிற மாதிரி அவர் மேடையில் மதகஜராஜா அப்படிங்கிற ஒரு படம் 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் வந்து அவர் இப்படி ஆட்டி பேசி அதை ஊரெல்லாம் பார்த்து விஷாலுக்கு என்ன ஆச்சு, விஷாலுக்கு என்ன ஆச்சு, நம்ம ஊருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி விஷாலுக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு பூரா பேர் கேட்டு கதற ஆரம்பிச்சிட்டாங்க. கதற ஆரம்பித்ததுக்கப்புறம் விஷாலுக்கு ஆளால் ஒரு கதை சொன்னாங்க. அவர் ட்ரக் அடிக்ட் ஆகிட்டாரு, அவர் டிப்ரெஷனுக்கு போயிட்டாரு, அவருக்கு ஹை அண்ட் ஃபீவரு, அப்படி இப்படின்னு 1008 விஷயங்களை பேசிட்டாங்க. பேசி முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணார். அப்புறம் விழுப்புரத்தில் வந்து அந்த கூத்தாண்டவர் கோயில் அங்கே வந்து திருவிழாவப்போ வந்து அப்படியே கீழே விழுந்துட்டார், ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிட்டாரு அப்படிங்கிறதுனால அதுவும் ஒரு பெரிய இஷ்யூவாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்படியெல்லாம் இருந்த விஷாலுக்கு திடீர்னு மேடையில் ஒரு சர்ப்ரைஸாக வந்து நானும் விஷாலும் ஆகஸ்ட் 29 கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது பூரா பேரும் டெரிபிளி ஷாக், நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பூரா பேர் ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா இது, ஏதாவது அப்படி இப்படின்னு அரசல் புருஷெலாம் ஓட விட்டு இது பண்ண வேண்டியதானே, இதுக்கு நான் பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பேரரசே வந்து மேடையில் வந்து சொன்னார். ஏங்க கொஞ்சம் அரசல் புருஷில் ஓட வேண்டியதானே, பொசுக்குன்னு சொன்னீங்கன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொன்னாங்க. ஆகஸ்ட் 29 இந்த தேதியே அப்படின்னா விஷாலுடைய பிறந்தநாள் அன்னைக்கு தான். சரி, அவர் ஒரு சபதம் ஒன்று விட்டுருந்தார் ஐயா கண்ணகி மாதிரி. அந்த சபதம் எப்போ தான் நிறைவேற்றுவார்? அதுதான் அந்த நடிகர் சங்க கட்டடம் ஆகஸ்ட் 15 திறப்பு விழா பண்ண போகிறாராம். ஆகஸ்ட் 15 அது திறப்பு விழா பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ண போகிறாராம். ஆக மொத்தத்தில் அவர் கொண்டமணி மாதிரி சொன்ன சொல்லை காப்பாற்றுவான் இந்த கொட்டைச்சாமி அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொன்ன சொல்லை காப்பாற்றுறதுக்காக இவ்வளோ போராடிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, இதெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ். பொதுவாக விஷால் அப்படிங்கிறனாலே ஒரு சர்ச்சைக்குரியவர் அப்படிங்கிறது ஒரு விஷயம் தான். விஷால் ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டார் அப்படின்னால இது நடக்கவே நடக்காது அப்படின்லாம் ஒரு பேச்சு இருக்குது. ஏன் அப்படின்னா அவர் ஒன்று சொல்லுவார், அதுக்கப்புறம் அது வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், இல்லை டேமேஜ் ஆகிடும், இல்லை இருக்கிற கூட இருக்க கொடுக்க கெடுத்து விட்ருவாங்க அப்படின்னு பல வதந்திகள் பரவிக்கிட்டு தான் இருக்குது அந்த சினிமா துறையில். இது வரைக்குமே விஷால் வந்து அன்றைக்கி மேடையில் வரும்போதே கொலாப்ஸ் ஆகும்போது நிறைய பேர் வந்து வருத்தப்பட்டாங்க. அதற்கு முன்னாடி வரைக்கும் விஷால் மேலே இருந்த ஒரு கிரேஸு, விஷால் மேலே இருந்த ஒரு தப்பான அபிப்பிராயம், இது எல்லாமே கொஞ்சம் மாறிச்சு, ஒரு அனுதாபம் உருவாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பொதுவாக விஷால் அனௌன்ஸ் பண்ணாலே விளங்காதியா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வரலட்சுமி சரத்குமார் கூட எப்படியாவது கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருந்தார் அப்படின்ட்டாங்க, அதையும் காணா. அமெரிக்காவில் ஒரு பிள்ளையோட சுற்றிக்கிட்டு இருந்தார் அப்படின்ட்டாங்க, அதையும் காணா. அப்புறம் வந்து நிச்சயதார்த்தம்னு ஒன்று சொன்னாங்க, அதையும் காணா. இப்படி விஷால் எதை தொட்டாலும் ஒன்றும் விளங்காது, இல்லை அந்த பொண்ணு பஞ்சாயத்தாயிரும், இல்லை எதாவது ஆயிருமியா அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் விஷாலுக்கு இந்த கல்யாணம் தேவையா அப்படின்னு ஒரு பக்கம் கேட்குறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஏன் விஷாலுக்கு இந்த கல்யாணம் தேவையில்லைன்னா என்ன பிரச்சனை? பொதுவாக சாய் தன்ஷிகா அவங்க மேடையில் சொல்லும்போது 15 வருடங்கள் நான் வந்து விஷால் எனக்கு தெரியும், ஆனால் இப்போ ரீசெண்டாக தான் நாங்கள் பழக ஆரம்பித்தோம், கொலாப்ஸ். அப்படின்னா விஷாலுக்கு எப்போ உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சோ அப்போ கூட இருந்தவங்க யாரும் இல்லாதப்போ மேபி சாய் தன்ஷிகா மட்டும்தான் கூட இருந்து பார்த்துருக்கணும், பார்த்து அவங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் இருந்திருக்கணும். நம்ம லைஃப்பில் நம்ம கஷ்டப்படும் போது யார் நம்ம கூட இருக்காங்களோ அவங்க தான் நமக்கு தேவதை. நம்ம நல்லா இருக்கும்போது நம்மளை தேடி 1000 பேர் வருவாங்க, எல்லாருமே நம்மளை சுற்றி வருவாங்க. ஆனால்
நம்ம கஷ்டப்படும் போது நம்ம கூட யாராவது ஒருத்தவங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் எதுவுமே. ஏன்னா நம்ம சாகிற வரைக்கும் நம்ம கூடவே இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும், அவங்களுக்காக நம்ம ஏதாவது செய்யணுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையை சாய் தன்ஷிகா கொடுத்துருக்கலாம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் விஷால் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்புறம் அடுத்து இன்னொரு விஷயம், இவங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து 12 வயசு வித்தியாசம் இருக்குது. எப்படி அப்படின்னா, ஏங்க இப்போ 48 வயசில் வந்து 43 வயசு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஆண்டியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த ஆண்டிக்கு பொண்ணு வந்து காலேஜ் முடிச்சுட்டு போயிருந்துருக்கும், அதை கல்யாணம் பண்ணி திரும்ப ஒரு பஞ்சாயத்து இருக்கவா? சாய் தன்ஷிகாவும் கல்யாணம் பண்ணிக்கல, இவங்களும் கல்யாணம் பண்ணிக்கல, அவங்களுக்கு மட்டும் என்னவா 36 வயசு ஆகுதுல்ல, கல்யாணம் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. அவங்களுக்கு ஏஜ் டிஃப்ரென்ஸுங்கிறது வந்து அவங்க பிரச்சனை, நம்ம பிரச்சனையா என்ன? அதுவும் அவங்க பார்த்துக்க போகிறாங்க. ஸோ சுற்றி இருக்கும்போது இப்போது விஷாலுக்கு வந்து ஒரு ஆறுதல் தேவைப்படுது, கண்டிப்பாக ஒரு அன்பான ஒருத்தவங்க தேவைப்படுது. அந்த இடத்துல சாய் தன்ஷிகா கொடுக்குறாங்க அப்படின்னும் போது நல்ல விஷயம் தானே. அப்புறம் இன்னொரு விஷயம் பேசலாம், விஷாலோட ஃபேமிலி எவ்வளோ பெரிய ஃபேமிலி தெரியுமா? ரெட்டி ஃபேமிலி ஒரு பெரிய ஃபேமிலி, பெரிய பிஸ்னஸ் ஃபேமிலி. சாய் தன்ஷிகா யார், அவங்களுக்கு என்ன இருக்குது, பேரண்ட்ஸ் இருக்காங்களா, அது இருக்காங்களா, இது இருக்காங்களான்னு கேட்கலாம். இந்த காதலுக்கு வந்து இந்த ஸ்டேட்டஸு அந்த ஸ்டேட்டஸ்லாம் தெரியாது. அவர் கஷ்டப்படும் போது கூட இருக்கிறதுக்கு ஆள் வேணும், இவங்க கஷ்டப்படும் போது கூட இருக்கிறதுக்கு ஆள் வேணும். ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னும் போது அதுவும் ஒன்றும் தப்பு இல்லையே. ஸோ அந்த ஒரு விஷயத்துலையும் பரவாயில்ல. சரி, இவ்வளோ எல்லாம் நல்ல விஷயம் இருக்குது. ஒரே ஒரு விஷயந்தான், முன்னாடியே சொல்கிற மாதிரி விஷால் எந்த ஒரு விஷயத்த சொன்னாலுமே வந்து அது உடனே வந்து கொலாப்ஸ் ஆகும், இல்லை ஏதாவது ஒரு பஞ்சாயத்து போய் முடிக்க ஏதாவது இருக்கும். ஏற்கனவே ஸ்ரீரெட்டி அம்மா வந்து ஏதாவது ஒன்று நடந்துச்சா, அவர் உடம்பு சரியில்லாமல் வந்து எனக்கு நீ பண்ண துரோகத்துக்கு கர்மா உனக்கு இப்படி பண்ணிச்சு பார்த்தியா, நீ என்னை கதற கற்பழிச்ச பார்த்தியா அப்படின்லாம் அந்த அம்மா சொல்லிச்சு. இதுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட்டோட போகுதுன்னு தெரியல. மேபி இன்னைக்கு மதியானத்துக்குள்ளே அந்த அம்மா ஒரு அறிக்கையை விட்டுருவாங்க, என் வாழ்க்கையை இதாகிட்டு நீ நல்லா இருந்துருவியா அப்படின்னு ஒன்று கொடுத்துரும். ஏம்மா நீங்கள் யாருமா எங்கே இருந்துருங்க, முடிஞ்சு போன விஷயத்தை இன்னும் 30 வருஷமாக பேசி தருவீங்களா, நடந்துட்டு போட்டு விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லி விடமாட்டாங்க. ஸோ அது ஒரு பக்கம் ஓடட்டும். இன்னொரு பக்கம், இது வரைக்கும் வந்து அவர் சொல்லாமல் கல்யாணத்தை முடிச்சுட்டு நாங்கள் 2 பேரும் கல்யாணம் முடிச்சிட்டோம்னு சொன்னாருன்னா கூட பரவாயில்ல. இப்படி திடீர்னு வந்து இப்படி மேடையில் சொல்லிட்டாங்க. ஆகஸ்ட் மாதம் இதுங்கிறது வந்து பார்க்குறது கம்மியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து அது ஒவ்வொரு நாள் திக் நாட்கள் தான். ஏன்னா எப்போ இவன் வந்து ஏதாவது பஞ்சாயத்து கிளப்பி விடுவான்றதே தெரியாது. விஷாலுக்கு வேறு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, என்ன வேணாலும் சொல்லுவாங்க. ஸோ விஷால் சாய் தன்ஷிகா உங்கள் 2 பேத்துக்குள்ளே பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்கு இங்கே நிறைய கூட்டங்கள் சுற்றும், ஏதாவது ஒன்று பேசும், கிடுக்கி பிடி ஓடும், கழுகு பார்வை பார்க்கும். இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய அந்த திருமண வாழ்க்கை இனிமையாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.